ஹாய் எவ்ரிவன். சில பேஷண்ட்ஸ் கண்ணில் வந்து தண்ணி நிறைய வருது, ஆனால் அட் த சேம் டைம் கண் வந்து ட்ரையாக உலர்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? அண்ட் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா. அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கமிங் டு த டாபிக். கண்ணில் தண்ணி வருது, ஆனால் கண் ட்ரையாக இருக்குது, இது எப்படி டாக்டர் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போ டியர் ஃபிலிம்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது என்னன்றது காரணம் உங்களுக்கு புரியும். டியர் ஃபிலிம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி ஒரு 3 அடுக்காக இருக்கும். அதாவது எண்ணெய் அடுக்கு, அப்புறம் தண்ணி அடுக்கு, அப்புறம் மியூசின்ற ஒரு அடுக்கு இருக்கும். ஸோ இந்த 3 அடுக்கும் சேர்ந்தது தான் டியர் ஃபிலிம். இது சீராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்ணில் ட்ரைனஸ் இருக்காது அண்ட் உங்களுக்கு கண்ணில் எதுவும் பிரச்சனை இருக்காது. இது ஒரு அடுக்கையும் ஒரு பார்ட் கண்ணிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த லிப்பிட் லேயர், அதாவது ஆயில் லேயர் இல்லை எண்ணெய் அடுக்கு வந்து கண்ணுக்குள்ளே மீபோமியன் கிளாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஓட்டை வழியாக எண்ணெய்கள் வெளியே வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தண்ணி, அது வந்து லாக்ரிமல் கிளாண்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் நம்ம கண்ணில் இருக்கும். அது மூலிமா, அந்த லாக்ரிமல் கிளாண்ட் மூலிமா தண்ணி வந்து ஒரு லேயர் வரும், அதாவது ஒரு அடுக்கு வரும். அண்ட் மூணாவது மியூசின்றது வந்து உங்கள் கன்ஜங்டிவாவில் இருக்கிற காப்லெட் செல்ஸ் மூலிமா வெளியில் வருது. ஸோ இந்த 3 அடுக்கும் சேர்ந்தது தான் ஒரு டியர் ஃபிலிம். இப்போ இதில் ஏதாவது ஒரு அடுக்கு சரியாக இல்லை, ஒரு ஆயில் லேயர் இல்லை வாட்டர் லேயர் இல்லை மியூசின் லேயர் இல்லைன்னா கண்ணில் இருக்கிற தண்ணி கண்ணில் இல்லாமல் வெளியில் வந்துடும். சரி டாக்டர், அப்போ ட்ரைனஸ் தானே வரணும், அதுலேயே வாட்டரிங் கண்ணிலேருந்து நிறைய தண்ணி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு கண்ணில் ட்ரைனஸ் வரும். அந்த ட்ரைனஸ்னால உங்கள் பாடியில் ரிஃப்ளெக்ஸ் செக்ரேஷன் சொல்லுவோம், உங்கள் கண்ணிலேயே வந்து நிறைய வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வாட்டர் வந்து ப்ராப்பரான வாட்டர் இருக்காது, அதாவது குவாலிட்டி சரியாக இருக்காது, குவான்டிட்டி தான் நிறையா இருக்கும். அதே மாதிரி அந்த அடுக்கும் ப்ராப்பராக அந்த டியர் ஃபிலிம் ஃபார்ம் ஆகாதனால வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரைனஸ்னால வாட்டரிங் சொல்லுவோம். இதுதான் நம்ம ட்ரைனஸ்க்கான முக்கியமான அறிகுறி. அதாவது கண்ணில் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அதை வந்து ட்ரைனஸ்க்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக நம்ம சொல்கிறோம். சரி டாக்டர், இப்போ கண்ணில் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா கண்ணுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் இதில் என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி குவாலிட்டியை, அந்த தண்ணியோட குவாலிட்டி வந்து சரியாக இருக்காது, குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். இது எப்படின்னா, நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கண்ணுக்குள்ளே ரத்த குழாயெலாம் நிறையா வளருதுன்னு சொல்லுவோம். ரத்த குழாய் வளர்ந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ரத்த குழாய் ப்ராப்பராக இல்லாதனால தான் வெடித்து ரத்த கசிவுலாம் வரும் சுகர் பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த தண்ணி வந்து நல்ல குவாலிட்டியான தண்ணி இல்லாமல் அது வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வாட்டரிங் வருது. சரி டாக்டர், இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மீபோமியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆயில் வந்து கண்ணுக்குள்ளேருந்து வரணும், அது வந்து அந்த ஒரு தண்ணியை அணைக்கட்டினா தான் உங்களுக்கு வந்து டியர் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும், அது மூலிமா உங்கள் கண் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மீபோமியன் கிளாண்ட்லேருந்து வர்ற ஆயில் வெளியில் சரியாக வரலனா இதை வந்து மீபோமியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதனால உங்களுக்கு ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகாமல் தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், அதனால ட்ரைனஸ் வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் லேப்டாப் இல்லை செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண் அதிகமாக சிமிட்லனா அந்த டியர் ஃபிலிம் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது. ஸோ அது ஃபார்ம் ஆகலைன்னா வெளியில் தண்ணி கொட்டிடும் அண்ட் ட்ரைனஸ் வரும். ட்ரைனஸ்னால திரும்பியும் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கும். ஸோ லேப்டாப் இல்லை செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்ணை அடிக்கடி சிமிட்ட வேண்டியிருக்கும். மூணாவது விஷயம், ஏசி இல்லை ஃபேன் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணில் வர்ற டியர்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும், அதனால கூட உங்கள் கண்ணில் வந்து ட்ரைனஸ் வரலாம். அண்ட் ஏஜ்னால கூட சில பேருக்கு ட்ரைனஸ் வரும். அது எப்படி டாக்டர் ஏஜ்னால வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசாக ஆக உங்களோட மீபோமியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆயில் செக்ரேஷன் சரியாக வராது அண்ட் ஆல்சோ அக்வஸ் செக்ரேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதனால உங்களுக்கு ட்ரைனஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டியர் ஃபிலிம் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் அலர்ஜிலாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரைனஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி டாக்டர், இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும், அதாவது ட்ரைனஸ் இருக்குது அண்ட் கண்ணில் தண்ணியும் வருது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்வையே சில பேருக்கு பிளராக இருக்கும். இதுக்கு வந்து ட்ரைனஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் இது தவிர கண்ணில் எரிச்சல் இருக்கும். எரிச்சல் எந்த அளவுக்குன்னா கண்ணில் வந்து மண் போட்ட மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும், உறுத்தல் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பார்வை சரியாக தெரியாது, கண்ணில் நிறைய தண்ணி வரும் அண்ட் கண்ணை வந்து ஸ்ட்ரெயின் கூட ஆகலாம். ஸோ இதுக்கு என்ன தீர்வு டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மீபோமியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கணும். சுடுதண்ணியில் டவலை முக்கி புழிஞ்சிட்டு கண்ணு மேலே வைக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு வைக்கணுங்க. அதுக்கப்புறம் விரலை வச்சு கீழே பார்த்து மேலேருந்து கீழே 10 வாட்டி அழுத்தணும், மேலே பார்த்து கீழேருந்து மேலே ஒரு 10 வாட்டி அழுத்தணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி இல்லை 4 வாட்டி பண்ணிங்கன்னா அந்த மீபோமியன் கிளாண்ட்லேருந்து வர்ற ஆயில் செக்ரேஷன்
கரைஞ்சி மெல்ட் ஆகி வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இது தவிர சில இடத்துல வந்து ஹீட் கொடுக்கறதுக்கு சில மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு ரொம்ப சிவியர் மீபோமைன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் காஸ்ட் வந்து நாட் அன் இஷ்யூ அப்படின்னா லிப்பிஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அது மூலிமா ஹீட் கொடுத்து உங்களோட கண்ணிலேருந்து எண்ணெயை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுக்கிறதுக்கு மிஷின்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் செல்ஃபோனில் லேப்டாப் அதிகமாக பார்த்தீங்கன்னா 20-20-20 ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ் செல்ஃபோன் லேப்டாப் பார்க்கும்போது எவ்ரி 20 மினிட்ஸ் 20 feet டிஸ்டன்ஸ் பார்த்து 20 செகண்ட்ஸ் கண்ணை சிமிட்டணுங்க. இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணை வந்து ட்ரைனஸ் வராமல் கொஞ்சம் தடுக்கலாம். அண்ட் சில என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஏசி ஃபேன்லாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ தண்ணிலாம் கொஞ்சம் அதிகமாக குடிங்க. அண்ட் சிம்பிள் சொல்யூஷன், எல்லா இடத்துலையும் ட்ரைனஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா சொட்டு மருந்து தான் கொடுப்போம். ஸோ கரெக்டான சொட்டு மருந்து கரெக்டான டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வராமல் கூட ப்ரிவென்ட் பண்ணலாங்க. அண்ட் வாட்டரிங் நிறைய வருதுன்றதுனால நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐ டாக்டர் போய் பார்க்காம இருக்காதீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஐ டாக்டர் போய் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐ டாக்டர் பார்த்து அட்வான்ஸ் ட்ரை ஐ தெரப்பி இல்லைனா உங்களுக்கு மீபோமைன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு உண்டான தெரப்பி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி உங்கள் கண் வந்து ட்ரை ஆகாமல் தடுக்க முடியுங்க. அதோட இன்னொரு ப்ரோ டிப், நீங்கள் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டையும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு ட்ரைனஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட், பாதாம், அப்புறம் ஃபிஷ் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் கேப்சூலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ கண்ணிலேருந்து தண்ணி வந்தாலே கண்ணுக்கு நல்லதுன்னு அர்த்தம் இல்லைங்க. குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டியை விட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.